Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு டாப் 5 பிராண்டட் நான் இன்வெர்டர் ஏசி மாடல்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2020ல நான் ஒரு ஏசி வாங்கணும். என்னோட பட்ஜெட் ஒரு 35000 இருந்து 40000க்குள்ள எனக்கு எந்த ஏசி பெஸ்டா இருக்கோ அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நாம போடக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ் பத்தின வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாப் 5 பிராண்டட்ல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்கக்கூடியது ஹிட்டாச்சி ஏசி. ஹிட்டாச்சி அப்படினோட அதனுடைய ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும். காப்பர் கண்டென்சர்னுடைய குவாலிட்டி, அதனுடைய ஃபில்ட்ரேஷன் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியோட இருக்கிற ஏசி இந்த வருஷம் 5th பிளேஸ்ல அதனுடைய குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸை வச்சு வந்திருக்கு. 4th பிளேஸ்ல பார்க்கக்கூடியது இந்தியன் பிராண்டட் ஏசி. இந்தியன் பிராண்டட்ல உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார்னுடைய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபேன் மோட்டார்ஸ்னுடைய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து அதனுடைய கண்டென்சர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சர்வீஸில் ஒரு சில ஏரியாவில் லேக் ஆகுது அப்படிங்கிறதுனால இது 4th பிளேஸில் இருக்குது. அடுத்தது நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்கக்கூடிய வெரைட்டியான மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கக்கூடிய ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் புது புது டெக்னாலஜி புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே பேனாசோனிக் சொல்லலாம். அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிசிபியினுடைய குவாலிட்டி உண்மையாலுமே அமேசிங் குவாலிட்டியாக இருக்கும். ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த வருஷம் 2020ல் பேனாசோனிக்கினுடைய எந்த மாடல் ஏசி எடுத்தாலும் உங்களுக்கு 5 years பிசிபி வாரண்டி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், வேற எந்த பிராண்ட்லையுமே கொடுக்காத ஒரு கிஃப்ட். ஏன்னா 5 years பிசிபி வாரண்டி ஒரு சில பிராண்டில் கொடுத்தாலும் அது செலக்டிவாக இந்த மாடலுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேனாசோனிக்ல எந்த மாடல் எடுத்தாலும் 5 years பிசிபி வாரண்டி. அடிஷ்னலாக அவங்களுடைய குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அவங்களுடைய ஃபேன் மோட்டர் தான் சொல்லணும். ஏன்னா ஓடுதா இல்லையான்னு பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஃபேன் மோட்டர் அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடக்கூடியது, அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுலையும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஏன்ப்பா 3rd பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய சர்வீஸ், லேக் ஆஃப் சர்வீஸ் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பேனாசோனிக் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செம்மையான குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் பேனாசோனிக் சொல்லலாம். 2nd பிளேஸில் நம்ம சொல்கிறது வந்து கேரியர். ஏசியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிஸ் கேரியர். இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேரியர் ஏன் 2nd பிளேஸில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ குவாலிட்டியான ஏசி. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுடைய சர்வீஸ் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு பிராண்ட் கொடுத்துருந்தேன் கேரியர். அந்த கஸ்டமருக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் டீம் பக்காவாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் இன்ஸ்டாலேஷன் சார்ஜை விட அதிகமாக கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட்பேக்லேயே சொன்னாங்க. அருமையாக இருந்தது. ஒவ்வொரு கேரியர் கஸ்டமரை பேஸ் பண்ணி அந்த கஸ்டமர் கொடுத்தக்கூடிய ரிவ்யூ பேஸ் பண்ணி அவங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட் அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல கூட நெகட்டிவாக இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் இந்த வருஷம் 2nd பிளேஸில் கேரியர் வந்திருக்கு. ஈவன் போன வருஷத்தை விட 2019 விட இந்த வருஷம் கேரியரினுடைய பில்டு குவாலிட்டி அதிகப்படுத்தி இருக்காங்க. உண்மையாலுமே அமேசிங் குவாலிட்டி. இந்த வருஷம் வந்த மாடல் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் 2nd பிளேஸில் கேரியர் பிராண்ட் இருக்கு. அடுத்தது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பட்ஜெட் ஏசியில் எனக்கு நம்பர் 1 வேணும். 35000 40,000 எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பெஸ்டான ஏசி அப்படின்னா எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது டைக்கின் ஏசி தான். உண்மையாலுமே அவங்களுடைய குவாலிட்டி, பில்டு குவாலிட்டின்னு சொல்லலாம் சூப்பர். காப்பர் கண்டென்சர்னுடைய குவாலிட்டின்னு சொன்னால் சூப்பர். அவங்க கம்ப்ரஸர்னுடைய டெக்னாலஜி அதுவும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஏசி அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டைக்கின் ஏசி நம்பர் 1 இடத்துல இருக்கு. 2020 பெஸ்ட் நான் இன்வெர்டர் மாடல் தான் இந்த வருஷம் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய மாடல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரே பதில், நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது SSD சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலரை வச்சு செக் பண்ணி பாருங்க. எங்க பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்து எங்க பெஸ்டா கிடைக்குதோ அங்க வாங்குறதா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்.
அடுத்த நம்ம டாப் 5 பிராண்டட் இன்வெர்டர் ஏசி அடுத்த வீடியோவில் வருது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.